ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய 8 முக்கியமான ஒரு அப்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இது 8 முக்கிய அறிவிப்புகளை தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கார்டுகள் பார்த்தீங்கன்னா 3 விதமான கார்டுகள் அந்த கார்டில் உள்ள அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பொருட்களை மானிய விலையிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நிறைய பேர் முதியோர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை மூத்த குடிமக்கள், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், உடல்நல ஊனமற்றவர்கள், இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பொருட்களை டைரெக்டாகவே ரேஷன் கடைக்கு வாங்க முடியாது இல்லையா. இதுக்கான ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கடை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கைரேகை நீங்கள் அப்டேட் இன்னும் கேஓசி அப்டேட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கேஓசி அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கேஓசி அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு பொருட்களை கிடைக்கும் அப்படின்றத ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வந்திருக்கு. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களாக கொடுத்துருக்காங்க, ரேஷன் கடை உள்ளவர்களுக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், அனைவருமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரளவுவே பார்த்தீங்கன்னா 1908 ரேஷன் கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு 8 முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், தமிழ்நாடு அரசு உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை ரேஷன் கார்டு சேவைகள் எளிமைப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இது தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை இங்கே நம்ம பார்க்கல. என்னென்ன இதுக்கெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அசல் குடும்ப அட்டை தொலைந்து விட்டால் நகல் குடும்ப அட்டைகள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அந்த அட்டை அரசு அலுவலகத்துக்கு நேரில் சென்று பெறுவதை மாற்றி நகல் மின்னணு அட்டைகளை அஞ்சல் வழியாகவே பயனாளிகள் வீட்டுக்கே அனுப்பியே வருகிறது அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். இந்த நிலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொருட்களை வாங்கலை அப்படின்னா இதுக்கு தான் ஏற்கனவே ஜெராக்ஸு நகல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதன் மூலமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று இன்றியமையாத பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத மூத்தவர்கள், அதே மாதிரி மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நல குன்றியவர்கள், அதே மாதிரி தங்களுக்கான பிரதிநிதிகளை நியமனம் செய்து கொள்ளும் வசதிகள் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட முடியல அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு கடைக்கு சென்று எங்களால் முடியல அப்படின்ற மாதிரி இதுக்கான பர்மிஷன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருட்கள் அனைத்துமே வீடு தெரிய பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு அப்டேட்டுமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு நிலவிட்டு வருதாங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மிக மிக ஒரு அங்கீகாரம் பெற்ற அளவிற்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் இதற்கான அங்கீகாரம் சான்று பெற வேண்டும். அப்படி பெறவர்கள் மேலே குறிப்பிட்டவர்கள் மாற்ற பொருட்களை நியாய விலை கடைகளிலிருந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதி பெற்றீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் பொருட்களை நீங்கள் மானிய விலையிலும் அதே மாதிரி உங்களுடைய வீடு தேடி பொருட்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் அளவை உறுதி செய்ய விற்பனை முனை இயந்திரங்கள் இடைத்தராசு இணைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்குமே தெரியும், இப்போ பொருட்கள் அனைவருமே வாங்கியிருப்பீங்க இல்லையா. முதல் முறையாக 2 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 20 அரிசி பார்த்தீங்கன்னா 20 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா 20 கிலோ அரிசி கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு கைரேகையே உட்காரும். இது மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மீண்டும் பழைய நிலைக்கு இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. இருந்தாலுமே மீண்டும் இந்த மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு முழுவதுமே
1980 நெய்வேலி கடைகளில் இம்முறை வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனர்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் அளவு எடை உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்றத அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் கைவிரல் ரேகை சரிவரவு பதிவு செய்ய இயலாதவர்கள் கண்விழி மூலமாக நீங்கள் வந்து முறையில் நெய்வேலி கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கைரேகை வந்து பதியலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருவழி கண்கள் மூலமாக நீங்கள் வந்து அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் இது மாதிரி சொல்லலை அப்படின்னா எங்களுக்கு வந்து கைரேகை உட்காரல அப்படின்னா இது மாதிரி சொல்லி நீங்கள் வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க. இந்த முறை தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேஷன் கடைகளில் QR கோடுகளை வந்து தமிழ்நாடு அரசு அச்சிடப்பட்டுள்ளது. அந்த வழியின் மூலமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரித குறியீடுகளை வந்து செய்து விற்பனை முனை இயந்திரங்களை ஸ்கேன் செய்து பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கார்டன் பேக்லேருந்து அனைவருக்குமே தெரியும். அது மூலமாக தான் இப்போ வந்து நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா. அந்த QR கோடு மூலமாகவும் நீங்கள் வந்து பொருட்களை வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்றதும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 விதமான அப்டேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. சில ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து வருடம் மாதம் பார்த்தோன்னா நிறைய அப்டேட்டுகள்லாம் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ உணவில் சிறுதானியங்களையும் சேர்த்து ஊட்டச்சத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வகையில் நெய்வேலி கடைகளில் அரிசிக்கு பதிலாக கோதுமை வந்து விநியோகம் செய்ய போகிறோம் அப்படின்னு திட்டத்தை வந்து அமல்படுத்தி உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. அரிசிக்கு மாறாக 2 கிலோ கேழ்வரகு கொடுக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையும் ஒரு சில மாற்றங்களாக நடந்துட்டு வந்து இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதான ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிலவே கடைகளில் மூலம் விநியோகம் செய்யப்படும் பொருட்கள் உரியவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் கைவிரல் பதிவு வழியாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. 99 விழுக்காடு பயனர்களுக்கு இந்த முறை வழியாக ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத குட் நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் உள்ளிட்ட சேவைகள் வழங்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளும் செயல்படுத்தி வரும். இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீண்டும் செயல்படுத்த போகிறாங்க. எங்கெங்கே சில மாற்றங்கள்லாம் இருக்காது இல்லையா. அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத இப்போ ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் இப்போ ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த தான் இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும் அனைவருக்குமே KYC அப்டேட் வந்து ஒரு முக்கிய அப்டேட்டாக வந்து இருந்தது. இந்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு சில பேரெல்லாம் அப்டேட் இல்லாமல் இருக்காங்க. அந்த அப்டேட் வந்து பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்களை வந்து கிடைக்காம இருக்கும். ஆனால் உங்களுடைய கார்டையும் ரத்து செய்கிறதுக்கான நிலை வந்து உருவாகும். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.